வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நைட்டு நிறைய பேர் கால் பண்ணீங்க. என்னண்ணே இந்த விஷயத்தில் முடிவு எடுக்க போறீங்க? உங்கள் மனைவி சம்மந்தப்பட்டிருக்காங்க. ரம்ஜான் மாதம். வேணாம்னே, இந்த பிரச்சனையை எப்படியே நீங்களா பேசி சுமூகமாக ஒரு முடிவு எடுங்க. ரம்ஜான் மாதம் அதுவுமா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா ரம்ஜான் அவங்க கொண்டாட முடியாது. பேரன் பிள்ளைகளோட, மயங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். வேணாம் உட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் ஃபோனில் பேசியிருக்கீங்க. நிறைய பேர் என்னை டைவர்ட் பண்ணீங்க. நான் எதுக்குமே இப்போ செவி கொடுக்குற மாதிரி இல்லை. காரணம், நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி. தேவையில்லாமல் நானாக போய் வாலண்டரியாக போய் யாரையும் வம்புழுக்கலை. பல தடவை சூர்யாவும் ஏதோ லைவில் பேசுவா. வார்த்தைகளை விட மாட்டா. அதிகமாகவும் போகமாட்டான். ஒரு அளவோடு நிப்பாட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவா. ஆனால் இந்த சுமிங்கிறவ எப்போ பார்த்தாலும் லைவில் உட்காந்துக்கிட்டு, இனிமேல் அவள் பேர் சுமி கிடையாது, ஓடுகாலி சுமி. அதான் அவளுடைய பேர். இனிமேல் நான் அப்படி தான் கூப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு அவளுக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இந்த முடிவில் நான் உறுதியாக இருக்கேன். எத்தனையோ தடவை நாங்கள் எச்சரிக்கையும் விட்டோம். தேவையில்லாமல் பேசாத, மீடியாவுக்குள்ளே வச்சுக்கிட்டு தேமுண்டை அவுசாரி விபச்சாரின்லாம் பேசாத, நிப்பாட்டு. இது ஒன்று, இது மீடியாவோட போயிருந்துச்சு. ஒரு வலைதளத்தில் இவங்க பேசுகிறது அவங்க பேசுகிறதுன்னு சொல்லி இப்படியே பேசிக்கிட்டே போனாங்க. இது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே பட்டும் படாமல் பேசினா சுமி. அப்புறம் போக போக வார்த்தையில் வல்கர், அது போக நிறைய மக்கள்கிட்ட அவதூறை பரப்பி மக்களுடைய அபிப்பிராயத்தை கெடுத்து அவன் மேலே இருந்த ஒரு நல்ல எண்ணத்தையே மாற்றி தேவையில்லாத பாதையில் போனான். அதையும் மீறி என் குடும்பத்துக்குன்னு சொல்லி நான் நல்லது போல செஞ்சுக்கிட்டு என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி வீடு வரைக்கும் பிரச்சனை பண்ணி, அதுவும் தூண்டுதலில் பேரில். இதில் ஆக்சுவலாக இன்னொரு உண்மையை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஓப்பனாக. இதில் சுமியை A2ஆக தான் நான் போட போகிறேன். ஏன்னா கொலை செய்கிறவனை கொலை செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம். தூண்டுனவனை தான் தூக்கணும். ஆக மொத்தத்தில் அந்த சத்யாங்கிற அந்த பொண்ணு எங்கள் விஷயத்தில் நாங்கள் போகிறதே கிடையாது. அதுதான் ஆரம்பத்தில் இருந்தே இந்த செட்டப் கிழவி கூட லிங்க் வச்சுக்கிட்டு சூர்யா எனக்கே தெரியாமல் ஃபோனில் பல விஷயங்கள் பேசி அதை ஆடியோவாக எடுத்து சூர்யாவை சிக்க வைக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்துச்சு. அது எல்லாமே ஃபெயிலியராக போச்சு. ஆக இந்த சத்யாங்கிறவளும் ஒரு எரிஞ்சவ தான், பொறாமை பிடிச்சவ தான். என்னடா இவ ஒரு நம்ம கூட டிக்டாக்ல இருந்தவ இன்னைக்கு ஃபேமஸ் ஆகி சிக்காங்கிறவன் கூட இருந்து அவனும் நகை நட்டு வாங்கி போட்டு அவளுக்கு வீடு கட்டி தர்றேங்கிறேன். பெரிய பகுமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இவளை எப்படியே வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பொறாமையில் ஏற்கனவே பொசுஞ்சு போய் எரிஞ்சு போய் கிடந்தவ. அவளுக்கு இவ அவளால் தலியாக எதுவுமே பண்ண முடியலைங்கிற காரணத்துக்காக சுமியை தூண்டி விட்டு, வா நம்ம 2 பேர் போய் வீட்டில் போய் தகராறு பண்ணுவோம். இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்கனவே டீலிங் இருந்திருக்கு. யாருக்கு? சூர்யா கூட எப்படி இவ பேசினாலோ சத்யாங்கிறவ, அதே பாணியில் தான் சுமி கூடயும் பேசியிருக்கா. இப்போ சுமியோடைய ரெக்கார்டும் சத்யாங்கிறவள்கிட்ட இருக்கும் நிறையா. ஏன்னா சுமியை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆள் கிடையாது. யாராவது ஒரு ஆள் பேசிட்டா அவங்கள்ட்ட எதையாவது ஒன்று வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்றது. நான் இப்படி அப்படி எங்கள் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எதையாவது ஒன்று பேசுறது. அதை பூரா அவன் ரெக்கார்டிங் போட்டு வச்சிருப்பான். அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா யார் அவள் நல்ல பாம்புலையும் கேவலம் கட்ட ஒரு விஷப்பாம்பு எனக்கு தெரியும். அவள் வலையில் போய் இவ சிக்கலாமா? எப்போ எப்போ எப்போன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தா. தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு வாடி, என்னை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி என் வீடு தல்லாகுளத்தில் தான் இருக்குது. வீடும் தெரியும். ஆக வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு 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 இவளை வம்புழுத்துக்கிட்டே கிடந்தா. ஆனால் சூர்யா இதை நான் கண்ட்ரோல் பண்ணி, வேணாப்பா இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, அமைதியாக இரு, எதாக இருந்தாலும் நீ நேரடியாக அங்கே போனேன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லி அவள் பிரச்சனையை ஸ்டேஷன் கொண்டு போய் ஒன்றே ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் தான் தடுத்து நிறுத்தி இந்த பிரச்சனையை சமயோசிதமாக ஒரு புத்திசாலித்தனமாக நான் நிப்பாட்டி வச்சுருந்தேன். ஆனால் இதெல்லாம் நடக்கலைன்னு ஒன்று சுமியை மூலியமாக சுமியை பயன்படுத்தி சுமியை பகடக்காயாகவும் துருப்புச்சீட்டாகவும் பயன்படுத்தி, நீ வா 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல்
அதை வீடியோவாகவும் பதிவு பண்ணி, அதாவது எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிற கதையை உனக்கு நீயே ஆப்ப சொருகிக்கிட்ட. அவ்வளோதான் உண்மை. இதில் நான் யாருக்குமே வந்து பாகுபாடு பார்க்குறதோ, இவங்களுக்கு சரி வேணாம் நம்ம பொண்டாட்டி பரவாயில்ல இவளை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற எண்ணமோ எனக்கு ஒரு துளி கூட கிடையாது. ஏன்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி. ஏரியாவுக்குள்ளே ஒருத்தவனுக்கு மானங்கிறது எனக்கு மீடியாவுக்குள்ளே வந்து புரோக்கருங்கிறாங்க, மாமாங்கிறாங்க, இல்லாமல் போகுதுன்னு கூட வச்சுக்கிருவோம். ஆனால் இருக்கிற ஏரியாக்குள்ள ஒரு கௌரவமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்காரவங்களுக்கு கரெக்டாக வாடகை, வீட்டு விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த ஜாமான் வாங்கணும்னாலும் சூர்யாவை நான் வெளியே அனுப்பவே மாட்டேன். நான் தான் போய் காய்கறி வாங்கி கொடுக்குறது. எப்படி சுமியை பார்த்துக்கிட்டேனோ அதை மாதிரி சூர்யாவுக்கும் வீட்டில் இருந்து வெளியே போடாமல் நானே எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுலேருந்து பார்த்துக்கிறதுலேருந்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் நாங்கள் இங்கே குடியிருக்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் என் குடும்பத்தை எப்படி பார்ப்பேனோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு உனக்கும் வேண்டியதை செஞ்சுக்கிட்டு வாரம் வந்து உனக்கு உண்டானது ஏதாவது குறை வச்சேனா? இல்லை இல்லை, நான் என் விஷயத்தில் கரெக்டாக இருந்தேன். இன்னைக்கு உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணாங்கிற மாதிரி ஆகி போச்சா? நான் இந்த முடிவில் நேற்று சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். 1% கூட நான் பின்வாங்க மாட்டேன். அப்படி பின்வாங்கினா நீ இந்த வீட்டிலேயே இருக்க வேணாம். இவ்வளவு நாளாக நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது நீ கிளம்பு, நீ பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி நான் விளையாட்டுக்கு தான் சொல்லுவேன். ஆனால் உன்னை வந்து முழு மனசோட என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு சூர்யாவுக்கு மனசு இல்லாமல் இருந்தா. ஆனால் இப்போ இந்த நடந்த சம்பவங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, ஏன்னா வந்து இதில் வீட்டில் ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 பசங்க இருந்திருக்கானுங்க, சின்ன பயலுக. அதையும் தாண்டி நீ வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நீ இவ்வளோ தூரம் தகராறு பண்ணியிருக்க. அதுவும் தூண்டுதல் பேரில். சும்மா விட போகிறதில்ல. நான் நேற்று நைட்லேருந்து எனக்கு சரியான தூக்கம் கிடையாது. விடிய விடிய எனக்கு போட்டு நான் இவ்வளோத்துக்கும் ஒரு தூக்க மாத்திரையை போட்டுட்டு தான் தூங்கினேன். அப்படி இருந்து எனக்கு தூக்கம் வரல. நைட்டு பூரா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி காலையில் விடிஞ்சும் விடியாமல் வக்கீல்கிட்ட பேசிட்டேன். என்னுடைய ஹைகோர்ட் லாயர், எங்களுடைய குடும்ப லாயர், அவர்கிட்ட பேசியாச்சு. அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன எடுக்கலாங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தது பத்தாதுன்னு திருநகரில் வந்து எங்களுக்கு சிஎஸ்ஆர் வேணாம், எஃப்ஐஆரே வேணும்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து ஆதாரபூர்வமாக நிரூபணமாக இருக்குது. சந்தேகத்தின் அடிப்படை கூட கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வந்தது, லைவ் போட்டுக்கிட்டே எங்கள் தெருவுக்குள்ளே வந்தது, வீட்டு வாசல் வரைக்கும் வந்து கதவை போட்டு ஆட்டுனது, இது போக வந்து வாசல் நின்றுக்கிட்டு தகராறு பண்ணது, பக்கத்து வீட்டுக்காரவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட பூரா எங்களை பற்றி அசிங்கமாக சொன்னது. அவள் ஒரு கூத்தியா, அவள் வப்பாட்டி, என் நகையை பூரா ஆட்டையை போட்டா, 25 பவுனோ 27 பவுன் நகையோ வந்து ஆட்டையை போட்டா அப்படின்னு சொல்லிலாம் நிறையா நீ சொல்லியிருக்க. எங்கே ஆட்டையை போட்டது, யார் ஆட்டையை போட்டது உனக்கு தெரியுமா? இல்லை உன் வீட்டு பொருள்லேருந்து உன் நகையை எதுவும் திருடிட்டு வந்து இவகிட்ட கொடுத்தேனா, சூர்யா கிட்ட? எல்லாமே என் விருப்பப்படி, என் உழைப்பில், என் சம்பாத்தியத்தில் நான் கொடுத்துருக்கேன். என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன். உன்கிட்ட இருந்து நகையை பிடுங்கிட்டு வந்து கொடுக்கல. அப்படி பார்த்தா நீ சொல்லுவ, பொண்டாட்டிக்கு செய்யாமல் போய் வப்பாட்டிக்கு செஞ்சாலும் அது திருட்டுக்கு சமந்தான், எனக்கு செய்யாமல் அங்கே போய் நீ செஞ்சுட்டேன்னு நீ சொல்லலாம். அதுக்கு நான் பதில் வச்சுருக்கேன். உங்களுக்கு செய்கிற அளவுக்கு செஞ்சாச்சு. எனக்கு பொண்டாட்டியா, எனக்கு உண்மையான விசுவாசியா, நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருந்தால் இன்னமும் உனக்கு ஒரு நகையை நான் செஞ்சுருப்பேன். ஏன் உனக்கு இவ்வளவு தூரம் இவளுக்கு வந்து 5 பவுன் 10 பவுன் நகை வாங்கி கொடுக்குற எனக்கு, உன் கழுத்தில் கிடந்த செயின், ஒரு 35,000 ரூபா அடகுல இருந்த செயின், அந்த 1.5 பவுன் செயினை என்னால் திருப்பி கொடுத்துருந்துருக்க முடியாதா? ஆனால் அதையும் நீ தான் வந்து உன் தலையில் நீயே மண்ணெளி போட்ட. அந்த சரத்துங்கிறவன்ட்ட அந்த செயினை நீ கொடுத்து, அவன் வாங்கி அதை அவன் பேரில் அடகு வச்சு அதை அவன் தின்னு முடிச்சிட்டான், உன் கள்ளக்காதலை. ஆக உன் பொருளை வந்து உன்னால் பாதுகாக்க முடியலை. நாளைக்கு உனக்கு நான் 5 பவுனோ 10 பவுனோ வாங்கி போடுறேன்னு வையி, அந்த பொருளையும் கொண்டு போய் வாங்குற வரைக்கும் என் கூட நல்லவளாக இருந்துட்டு திருப்பி போய் ஒரு சரத்துக்கிட்டேயோ ஒரு சஃபிக்கிட்டேயோ ஒரு ரிஃபாய்கிட்டேயோ எவங்கிட்டேயோ போய் நீ கொடுக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? அதனால தான் உனக்கு நான் எந்த பொருளும் வாங்கியும் போடலை. அதுபோக ஏற்கனவே உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமைக்கு கணவனாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்குன்னு சொல்லி 50 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள வீடை எழுதி கொடுத்துட்டு என்னுடைய பிற்காலத்தையே நான் யோசிக்கலை. எனக்கு நாளைக்கு முடியாமல் போனால் படுத்துக்கிட்டா முன்னாலையெல்லாம் எப்படி உயிர் எழுதுவாங்க? எனக்கு பின்னால் நான் இறந்ததுக்கப்புறம் இந்த சொத்து என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் என் பேரனுக்கும் கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்குது, அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் எழுதி வைப்பாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணலை. நான் உங்களுக்கு 6 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாலே என் சொத்தை எழுதி கொடுத்துட்டேன்.
ஏன்னா அப்போவே நீங்கள் சொன்னீங்க, சூர்யா கூட போனால் நீ வந்து அங்கே போய் போதையில் உன் சொத்தை வந்து எழுதி கொடுத்துருவ, உன்னுடைய வருமானத்தை கொடுத்தா மாதிரி எங்களை இப்போ கவனிக்காம விட்டா மாதிரி நாளைக்கு போதையில் வீடு எழுதியும் வச்சிருவ, குடி போதையில். அதனால் எங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ போ, உங்களை நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை, இந்த வீட்டை வந்து எங்கள் மேலே எழுதி வச்சுட்டு போயிரு அப்படின்னு தான் சொன்னீங்க. எனக்கு போட்ட கண்டிஷன் எழுதி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், நீ உண்டு, உன் வப்பாட்டி உண்டு, நீ எங்கே போய் எப்படி போனால் என்ன, நாசமாக போனால் கூட எங்களுக்கு தேவையில்லைன்றீங்க. நானும் சரின்னு சொல்லி சம்மதப்பட்டு பத்திர ஆஃபீஸ்க்கு போய் சுயநினைவோடு தான் என் சொத்தை உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன். அதோட உங்கள் சாப்டர் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் வந்துக்கிட்டு இன்னமும் இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது இதே சுமி தான், இதே ஓடுகாலி தான் என்னைய கட்டின புருஷன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்பட்ட, ஒரு காலத்தில் வேதனைப்பட்ட, இவன் என் புருஷனே கிடையாது, இவனுக்கு இவனை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்ன காலம் போய் நான் இந்த யூடியூப்பில் வந்து லட்ச லட்சமாக வருமானம் சம்பாதிக்கும் போது இப்போ வந்துக்கிட்டு என் புருஷனை என்கிட்ட கொடுத்துருங்க, என் புருஷன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இப்போ நீ போராடுற. அதுக்கு வேலையே கிடையாது. நானும் சொல்லிட்டேன், என் வாழ்க்கை எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நான் வாழ்வேன். இதே சுமி தான் உன் வாயால் நீ சொன்ன, அவருக்கு எப்படி பிடிச்ச வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துட்டு போகட்டும், அவருடைய சந்தோஷம்தான் முக்கியம், இதில் நான் வந்து தலையிட விரும்பலைன்னு சொல்லி ஒரு காலத்தில் ஒதுங்கி போனேன். இன்னைக்கு உன் கூட இருக்கிறவங்க, நீ சேனல் என்னைக்கு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சியோ 6 வருஷமாக அமுங்கி போய் இருக்கிற இடமே தெரியாமல் செத்த புன மாதிரி கிடந்த, என்னைய பற்றி ஒரு கவலைப்படலை. இப்போ மாத்திரம் சிக்கா பாய் வேணும், சிக்கா மாமா வேணும்னு எல்லாரும் உன் புருஷனை உன் கூட இது பண்ணிக்க, வப்பாட்டிக்கே எல்லாம் செய்கிறேன், நகை நட்டு வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் உன்னை உசுப்பேற்றின உடனே இன்னைக்கு வந்துக்கிட்டு என்னை வந்து வேணும், நீ என் கூட வந்துரு, குடும்பத்துக்காக வா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தேன். அப்புறம் பேரனை வச்சு பிளாக்மெயில் பண்ணேன். அதாவது உங்கள் பேரை உங்கள் நினப்பாவே இருக்கேன், ஏங்குறேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். இப்போ கூட சமீபத்தில் இந்த ஒரு வாரமாக பேரன் வீட்டில் இருக்கேன், உங்களை தேடுறேன், உங்கள் கண்ணாடியை பார்த்தேன், லாலா வந்துட்டு போனாரா, அவரை வர சொல்லுன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானும் சரின்னு சொல்லிட்டு நம்பி உடனே வந்துக்கிட்டு அவனுக்காக இந்த கேக்கு, அந்த முக்கோண பால்கோவா, ஸ்வீட்டுகள், வாழைப்பழம், இன்னும் எல்லா பொருளும், கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து வர்றது. ஆனால் வந்தவுடனே இப்போத்தான் கிளம்பி போகிறேன், இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறது. சரி, திருப்பி அதுதான் ஒரு நாள் தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி உங்கள் பேரை உங்களை பார்க்கணுங்கிறேன், ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற. சரின்னு சொல்லி உனக்காக, என் பேரனுக்கு, உனக்காக இல்லைன்னாலும் என் பேரை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தினம் தினம் அவனை பார்க்கறதுக்காக அவன் முகத்தை பாத்திர மாட்டோமான்னு சொல்லித்தான் தினம் ஒரு பொருளாக வாங்கிட்டு தினம் தினம் என்ன சும்மாவா வெறுங்கையை வீசிக்கிட்டா வர்றேன், தேவையான பொருளை பூரா. இவ்வளோத்துக்கு இந்த யூடியூப் மாதம், இந்த மாதம் வருமானம் வந்தப்பையும் இதே சுமிக்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பு, இந்த வீட்டுக்கு என்னென்ன ஜாமான் தேவை, பலசரக்குலேருந்து என்ன பொருள்லேருந்து வீட்டுக்கு தேவையானது என்னென்ன வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணு. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் சொன்னேன், சூர்யா கிட்ட கூட சொல்லலை. எல்லாமே உனக்கு தேவையானதை பூரா நான் வாங்கி தர்றேன். நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் வருமானத்தில் என் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு எனக்கு அச்சம் கிடையாது, பயமும் கிடையாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி முதற்கொண்டு நான் நீயே கேட்காம வாங்கிட்டு வந்து அள்ளி அள்ளி நான் போடுறேன். எதுக்காக? சரி, நம்ம குடும்பம், நம்ம ஏதோ ஒரு பக்கம் இருக்கோம், நம்மளை பிரிஞ்சு அவங்க தனிமையில் இருக்காங்க, நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லித்தான். யார் எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி சூர்யாவே எவ்வளவோ திட்டுனாலும் அவளுக்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். சரி, ரைட்டு, நம்ம குடும்பம் நல்லா இருக்கட்டும், நம்ம நல்லது பொழுது சாப்பிட்றோம், நம்ம ஒரு நாள் ஐர மீன் சாப்பிட்டா நம்ம குடும்பமும் ஒரு நாள் சாப்பிடட்டும். ஐர மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நம்ம வீட்டில் ஒரு நாள் கறி எடுத்தோமா, அடுத்த நாள் சூர்யா வீட்டில் ஒரு நாள் கறினா உங்களுக்கு ஒரு நாள் கறி. நல்லா சமமாக நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லித்தான் நானும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதையும் தவிர்த்து ஒரு வீடு வாசல் இவளுக்கு, என் கூட வந்தவளுக்கு நான் செய்வேன், அது என்னுடைய உரிமை. என் பணத்தை யாருக்கு செலவு பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். வாங்கி கொடுத்துட்டு குடும்பத்தோடு வந்து செட்டில் ஆகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அது 100க்கு 99% என் மைண்டில் இருந்த ஒரு வார்த்தை தான். சூர்யா கூட அடிக்கடி கேட்பா, உண்மையிலே வந்து நீ அங்கே போறியா, உண்மையிலே என்னை இழுப்பூருக்கு அனுப்ப போறியா, இல்லை மதுரையில் வைக்க போறியா, இல்லை வேணாப்பா நீ மதுரையெல்லாம் இருக்க வேணாம், நீ கிளம்பி இழுப்பூருக்கே போ, நான் வேணும்னா வாரத்திலேயோ இல்லை மாதத்துலேயோ ஒரு நாள் 2 நாளோ வந்து உங்களை சந்திக்கிறேன்
பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, முன்னால் திருப்பூரில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி மதுரையிலும் இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதிலே எங்கள் 2 பேருக்குள்ள ஆர்கியுமெண்ட்டு, பிரச்சனைகள், சில வார்த்தைகள் முத்தும், சண்டைகள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவே நான் வாழ்ந்தேன்ல. உங்களை எங்கேயாவது விட்டு குடுத்துருந்துருக்கேனா? இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சரி என் குடும்பம், என் குடும்பம்னு சொல்லி தானே இருந்தேன். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும்னு நெனச்சப்ப கூட வேணாம். எதுக்கு? என்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் இருக்கு. இன்னமும் உங்களுக்கு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க. உங்கள இதோட நான் நடுக்காட்டுல விட்டுட்டேன் அவ்வளவுதான். நான் இல்லாத வறுமை, நான் இல்லாத வருத்தம், நான் இல்லாட்டினா நீங்க எவ்வளோ கஷ்டப்பட போறீங்கங்கிறத கண்கூட நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஏன்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் நெறைய இருக்கு. முதல்ல இப்ப இந்த கேஸ்ல சிஎஸ்ஆர தவிர்த்து எஃப்ஐஆர் போடப் போறேன். உன்னைய நான் ஜாமீன்ல எடுக்க போறதும் கிடையாது. அதே மாதிரி அந்த என் பையன் இருக்கான் பாரு, அவனும் வரமாட்டான் பெரியவன். உன்னைய எப்பவோ அவன் தலைமுழிகிட்டான். சரி பேரனுக்கு கூட இருக்கட்டும். நம்ம பார்த்துக்கிறவன் ஒரு தாய் பார்த்துக்கிற மாரி வராது. தாய் இல்ல. அதனால நம்ம அம்மா, நம்ம ரத்தம், நம்மள பெத்தவங்க, என் பிள்ளைய பார்த்துக்கிருவாங்கங்கிற நம்பிக்கையில தான் உன்னை இன்னமும் அவன் நீ எவ்வளவுதான் கேவலமா பேசினாலும், என்னதான் பண்ணாலும், நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும், நீ பண்ற தப்புக்கெல்லாம் அவனுக்கு தெரியாமையா இருக்கு? தெரிஞ்சும் சரி ரைட்டு நம்ம தாய். நான் தான் உனக்காக பல நேரம் அவன்ட்ட அட்வைஸ் பண்ணி, "டேய் விட்றா, நம்ம அம்மாடா, எங்க போயிற போகுது? நம்மளுக்காக ஏதோ நான் இல்லைங்கிறதுக்காக ஏதோ சில தவறுகள் நடந்திருக்கலாம். மன்னிச்சிடுறா, இருக்கட்டும்டா. பேரனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்டா. ஏதோ பிடிஎஸ்ஆர் கலந்து குடுத்துக்கிட்டு, அவனுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு, அவன பார்த்துக்கிட்டு, ஒரு தாய்க்கு தாயா, ஒரு பாட்டிக்கு பாட்டியா, அப்படி இருக்கட்டும்டா." அப்படின்னு சொல்லித்தான் அவன வந்து நான் பேசி சமாதானப்படுத்தி உன்னைய அந்த வீட்ல உட்கார வச்சேன். இனிமே அவன் உன்னைய வீட்ல வச்சு ஏத்துக்கிருவானா? இப்போ கூட வீடு வாங்கிட்டு வேற இடத்துக்கு போறேன். நான் தனியா போறேன். இவங்க 2 பேருமே வேணாம். இவங்க தனியா போய்க்கிறட்டும். இவங்க பேச்சுவார்த்தையும் சரியில்ல. அப்படின்னு சொல்லி என் பெரிய மகன் சொல்லத்தான் செஞ்சான். அதுக்கு கூட நானு, வேணாப்பா, கூட்டு குடும்பமா இருங்க. அவங்க கூட இருக்கட்டும். ஒரு ஆத்திர அவசரம்னா பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி என் மகன்கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லி, நீ எவ்வளவுதான் தப்பு பண்ற? உன் தப்பு எனக்கும் தெரியும். என் மகனுக்கும் தெரியும். ஏன் இந்த மீடியாவுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்னாதான் நீ வந்து நான் வந்து அவுத்து காட்டல, என் போட்டா அம்மன போட்டா என்னது இல்லைன்னு சொன்னாலும், கட்ன புருஷனா உன் உடம்ப பார்த்தவன் நான். 25 வருஷம் நான் 3 பிள்ளை பெறும்போது உன் உடம்ப பார்க்காம இருந்திருப்பேனா? எனக்கு தெரியாதா? அது மார்பிங்கா, ஒரிஜினலான்னு? அப்படி இருக்கும்போது சில சகோதரிகள் கூட கேட்டாங்க. அண்ணே இப்படி இவங்க சொல்றாங்க. இது மார்பிங், இதெல்லாம் வந்து போலி அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யானே அப்படின்னு கேட்டப்ப கூட, நான் சொன்னது இல்லம்மா அதெல்லாம் பொய்ம்மா. அதெல்லாம் உண்மை கிடையாதும்மான்னு சொல்லி உன்னைய நான் காப்பாத்துனேன். உன் மான மரியாதைய காப்பாத்துனேன். நீ தற்கொலை முயற்சிக்கு போனப்ப கூட உன்னைய நான் தடுத்து நிறுத்தி, உன் கண்ணீர தொடச்சவன் நான். ஆனா இன்னைக்கு என் நலன பார்க்காம, நான் எப்படி போனா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி குடும்பங்கலச்சவ ஒருத்தி கூப்பிட்டாங்கிறதுக்காக, அவ கூட சேர்ந்து வந்து, வீடு வரைக்கும் வந்து, இத்தனை வருஷத்துல நீ வீட்டு வாசல் ஏறி இருக்கியா? இதே நாங்க மதுரையில சீனிவாசா நகர்ல இருந்தோம். இப்ப திருநகர்ல இருக்கோம். இத்தனை வருஷத்துக்கு ஒரு நாளாவது உனக்கு வரணும்னு தோணுச்சா? இல்ல உன்னைய வரணும்னு ஏற்கனவே உசுப்பேத்துனாங்கல்ல. இந்த செட்டப் கிளவி உன்னைய உசுப்பேத்துனா. உன்னைய இதுக்காகவே சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் வர வச்சா. உன்னைய குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி, என்னையவும் சூர்யாவும் கைது பண்றதுக்காக உன்னைய பகடக்காயா பயன்படுத்தி, அப்ப கூட நீ வரல. விடுங்க. என் புருஷன் எப்படியோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறாரு. அப்படின்னு சொல்லி நீ ஒதுங்கி தான் போன. அப்ப இருந்த சுமி இப்ப எங்க போன? அப்ப இப்ப வந்து உன்னைய அந்த உன் கூட இப்ப இருக்கிறவ, அந்த ஆன்லைன் நௌசாரி, உனக்கு அவுத்து காட்டின ஆப்ல இருக்கிறவ, உன்னைய தூண்டி விட்டு, நீ வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, கையோட கூப்பிட்டு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்கானா, இதுக்கு காரணம் உன்னோட முடிவு இல்ல. ஆக உன்னைய தூண்டி விட்டவ தான் முக்கியம். நான் கேட்கிறேன், ஒரே வார்த்தை, இந்த ஆன்லைன் லவ்சாரி ஒருத்தி இருக்காளே, இவ என் பொண்டாட்டி. இவ குடும்பத்தை, இவளுடைய வாழ்க்கைய சூர்யா பறிச்சுட்டா. அதுக்காக இவ வர்றா. என் வீட்டுக்கு வரலாம், என் வீட்டு வாச கதவை தட்டலாம், ஏன் 2 பேரும் குடுமி புடி சண்டை கூட போடலாம், கட்டி கூட உருளலாம். இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பார்த்துக்கிருவோம். நீ யாரு? நீ என் கூட படுத்தவளா? இல்ல எனக்கு 3வது வப்பாட்டியா வந்தவளா? இல்ல நீ உனக்கும் எனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? உன்னைய நான் எவ்வளவு மரியாதையா வச்சிருந்தேன்.
என்னையவா? அப்படியா? நான் கேட்குறேன், நீ உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அண்ணேங்கிற வார்த்தைக்கு நீ அடுத்த வார்த்தை பேச மாட்ட. தங்கச்சிங்கிற ஸ்தானத்தை உனக்கு நான் எப்போவோ கொடுத்துட்டேன். என்னைக்கு நான் வந்து சூர்யா கூட வந்தேனோ அதுக்கப்புறம் என் லைவ்ல எத்தனையோ சகோதரிகள் வர்றாங்க, எத்தனையோ பேர் அம்மா வர்றாங்க, அக்கா வர்றாங்க. யாருக்கிட்டையாவது நான் தப்பாக பேசியிருப்பேனா? ஏன் என் லைவ்ல எத்தனை பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க? யாருக்காவது திருப்பி நான் ஆபாசமாகவோ அருவருக்கத்தக்க வகையிலோ இல்லை ஏதாவது பேசியிருப்பேனா? வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருப்பேனா? இது வரைக்கும் செட்டப் கிளவி கூட என்னைய எதுலையாவது சிக்க வச்சிடலாம், இவன் எங்கிட்டாவது பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி யார் யாரையோ அனுப்புனான். நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் கண்ணு நல்லா இருக்குது, உங்கள் சிரிப்பு நல்லா இருக்குது, இப்படிலாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் எத்தனையோ பேர் நூல் விட்டாங்க. ஆனால் எதுலையாவது நான் சிக்கினேனா? எத்தனையோ பேர் என்கிட்ட குழஞ்சு குழஞ்சு வந்து மீடியாவுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காங்க. அப்போல்லாம் நான் வந்து ஏதாவது சபலப்பட்டிருப்பேனா? இல்லை ஏதாவது தகாத வார்த்தையை பேசியிருப்பேனா? ஏன்னா நான் வந்து சூர்யா 6 வருஷமாக, அதுக்கு முன்னால் நான் பெரிய ஒரு முல்லை மாதிரி முடிச்சவிக்கி கேவலமானவன், நான் வந்து பண்ணாத வந்து வேலைகளே கிடையாது. நான் ஒரு கீழ்த்தரமானவனாக தான் இருந்தேன். நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஆனால் இந்த 6 வருஷமாக அவளுக்கு நான் கரெக்டாக இருக்கேன், எனக்கு அவள் கரெக்டாக இருக்கா. எங்கள் வாழ்க்கையில் எந்த பெண்களுமே குறுக்க கிடையாது. நீ ஒரு ஆள் தான். ஆக சுமிக்கும் எனக்கும் சூர்யாவுக்கும் உள்ள பிரச்சனையில் நீ எதுக்கு மூணாவதாக உள்ளே வந்து நுழையிற? உன் வாழ்க்கை எதுவும் சூர்யா பறிச்சுக்கிட்டாளா? இல்லை உன் புருஷன்கிட்ட வந்து எதுவும் சூர்யா படுத்தாளா? இல்லை நீ வந்து என்கிட்ட எதுவும் படுத்தியா? இல்லை உன்கிட்ட எதுவும் நான் கள்ளக்காதல் பண்ணேனா? இல்லை மூணாவது வப்பாட்டியா நீ வா அப்படின்னு சொல்லி உன்னை எதுவும் நான் கூப்பிட்டேனா? உன் வேலை ஆன்லைனில் அவசாரித்தனம் பண்ணுறது. அதை நீ பார்த்துக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு போனவ அப்படியே போக வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாமல்? ஏன் இப்போ உனக்கு அதில் போனால் வந்து சுற்றி உன்னைய வாட்ச் பண்ணுறாங்க, எப்படா தூக்கலான் இருக்கணும்னு யூடியூப் பக்கம் வந்துட்டிய? நீ வந்தீல, வந்தால் உன் திறமையை காட்டி வீடியோ போடு. நானும் உன்னுடைய ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் நானும் பார்க்குறேன். காமெடியாக நீயும் டிக்டாக்ல இருந்து தான் வீடியோ போடுற. நான் ஏதாவது உன்னைய வந்து உன் வீடியோவுக்கு நானே லைக் போட்டிருக்கேன். நேற்று கூட நாங்கள் எப்பயோ பேசிட்டு வரும்போது காரில் இங்கே நேத்தா முந்தா நாளாப்பா, நேற்று நாங்கள் வரும்போது உன் வீடியோவை பார்த்து சத்தியமாக சொன்னான் சூர்யா, ஏங்க இவ தான் நல்லா வீடியோ போடுறாங்க, காமெடியாக இருக்குது, நல்லா லிப் மூமெண்ட் நல்லா பேசுகிறா, நல்லா ஜோக்கு வீடியோவாக எடுத்து போடுறா, இப்படி வீடியோ போடுறா, அவள் அதை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானங்க, எதுக்குங்க என்னையவே வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காச்சுக்கா அப்படின்னு சொல்லி சூர்யாவே கேட்டா. விடுப்பா, ஏதோ அது ஒரு லைவில் வந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை, செட்டப் கிளவியும் உள்ளே போயிட்டா, வேறு அண்டாவும் இல்லை குண்டாவும் இல்லை, உன்னைய வச்சு தான் போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாளுங்க, பேசிட்டு போட்டு விடு என்கிட்ட அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் போனோம். உன் விஷயத்தில் பணமும் வேணான்னு முடிவெடுத்தோம். நீ கொடுக்க வேண்டிய அந்த 18,000 ரூபா பாக்கி, அது போக வந்து நீ என்னென்னமோ சொல்லியிருக்க ஓடுகாலிட்ட, 1,00,000 ரூபா வரைக்கும் இவன் கொடுத்து வச்சுருந்தாலாம். அதில் வந்து தெரியாமல் அண்ணனுக்கு தெரியாமல் சேர்த்துக்கிட்டு வர்றா அப்படிலாம் நீ சொன்னியா? அதுக்கப்புறம் இந்த பர்த்டே கேக்கு வெட்டுற வந்த அன்னைக்கு நீயும் குமரேசன் வந்தப்ப என்னைய போட்டு சூர்யா அடின்னு அடித்தாலாம், வெளுத்தாலாம், பிரச்சனை பயங்கரமாக இருந்துச்சான். இதெல்லாம் வந்து நீ சுமிக்கிட்ட போய் நிறையா சொல்லியிருக்க. ஆ ஆ அப்படி போட அருவாள. திடீர்னு வந்த மீன் குழம்பு வச்சு கொடு, உன் கையால் மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஜிலேபி கண்ட மீனுக்கும் உனக்கும் நல்லா கைப்பக்குவம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீட்டு வாசப்படியே நீ ஏறின. அதுவும் அன்னைக்கு ஏதோ ஒரு கேக்கு வெட்டின இது பண்ணோம் ஃபங்க்ஷன், எத்தனையோ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கோ பிறந்த நாளைக்கோ, அப்போ வந்து கேக்கு வெட்டிட்டு கொண்டாடிட்டு நீ தான் அந்த வீட்டில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போன. நீ அடித்த இல்லைன்னு சொல்லலை, சரி ட்ரிங்க்ஸ்னா ஒரு கேக்கு வெட்டுற பார்ட்டினா ஆமா அவ போதைக்கு என்னென்ன நீ அட்டூழியம் பண்ண. சரி வேணாம், உனக்கு நாளைக்கு இதை கேள்விப்பட்டா உன் புருஷனுக்கும் உனக்கும் பஞ்சாயத்து ஆகும்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து சில விஷயங்கள் வந்து உருட்டுவேன், சில விஷயங்களில் உண்மையை பேசுவேன். என் வாயில் உண்மை இருந்தாலும் இத்தனை நாள் அதை நான் பாதுகாத்தேன்ல. இங்கே வந்து நீ சும்மா இருந்தியா? சிலுமிச வேலையெல்லாம் நீயும் பண்ணில. சரி வேணாம் வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்கன்னு சொல்லி நைட்டோட நைட்டாக உன்னை நான் பற்றி விட்டேனா இல்லையா? நீ தகாத வேலைக்கு போய் வேணான்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தி
இதெல்லாம் இந்த வீட்டில் வச்சுக்கிற கூடாது, கிளம்புன்னு சொல்லி அந்த நிமிஷமே உன்னை அடித்து துரத்தலையா? நீ மறந்துட்டியா? அதுக்கப்புறம் தான் உனக்கும் சூர்யாவுக்கும் பகை ஆரம்பிச்சிச்சு. ரைட்டா? என்னடா அது, இவ இப்படி நம்மளை பற்றி விட்டாலே அப்படின்னு சொல்லி பகை ஆரம்பிச்சிச்சு. பல விஷயங்கள் உன்னைய பற்றிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் நானும் சரி, ஏதோ அந்த பிள்ளை அவன் வீட்டுக்காரர் ஒரு தங்கமான மனுஷன், எனக்கும் தெரியும். எதா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சொன்னோமோ இல்லை உன்னைய பற்றி ஏதாவது பேசினாலோ உனக்கு தான் அடி விடுக்குதுன்னு நீயே சொல்லியிருக்க. என் புருஷன் என்னை தூக்கி போட்டு மிதிச்சான், அடித்தான், ஐயோ நான் அடி வாங்கி செத்துருவேன் போல அப்படின்னு சொல்லிலாம் நீ பல வீடியோக்கள் ஆடியோக்கள் பேசியிருக்க சூர்யா கிட்ட. சரி, அதையும் பொறுத்துக்கிட்டு சரி வேணாம், அது ஏதோ இருக்கிற இடத்துல நல்லா இருந்துட்டு போட்டோம்னா உட்காந்துக்கிட்டு ஓவரா சீனை போடுறது, வீடு வரைக்கும் வந்தது, இப்போ வந்துக்கிட்டு நான் தான் வீர தமிழிச்சி, நீ பொட்டத்தனமாக நீ ஓடிட்ட, நீ ஒளிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி நான் எங்கே ஓடி ஒளிஞ்சோம்? இந்த இப்பயும் கிளம்பிட்டோம். முதல்ல இங்கே திருநகரில் போய் எஃப்ஐஆரை வாங்குகிறோம். அடுத்து நேரம் எங்கே வர்றோம்? சைபர் கிரைம். நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்கு சைபர் கிரைம் போகிறோம். அடுத்து நேரம் தல்லாகுளம் ஸ்டேஷனுக்கு வர்றோம். நீ எவ்வளவு கொடுத்துருக்க வாங்கினங்கிறத நாங்கள் போய் ஜெராக்ஸ் எடுக்க போனது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சும்மா உன்னைய பற்றி வேற ஒன்றும் இல்லை. நீ எவ்வளவு பணம் நீ போட்டிருக்க, எவ்வளவு பணம் சூர்யா கொடுத்தா, அந்த ரெக்கார்டை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜெராக்ஸ் கேட்டாங்க. 3 காப்பி எடுத்துட்டோம். 3 காப்பி எடுத்து ஒரு காப்பியை கொண்டு போய் திருநகர் ஸ்டேஷனில் கொடுத்துட்டோம். இன்னொரு காப்பி சைபர் கிரைமுக்கு இப்போ கொடுக்க போகிறோம். 3வது காப்பி தல்லாகுளம் ஸ்டேஷனுக்கு. ஓகே, இதனால இனிமே இந்த பிரச்சனையை நாங்கள் விடுறதா இல்லை. நாங்கள் பாட்டுக்கு இருந்தவங்கள சும்மா இருந்தாலும் நீ தான் சுரண்டி விட்ட. நானே சும்மா இருந்தாலும் சூர்யா கிட்ட சமாதானம்னு இப்போ ஒன்று ஏதாவது ஒன்று நான் பேச போனாலும் சூர்யா விட போகிறதாவே இல்லை. ஏன்னா அவள் கொலகாண்டில் இருக்கா. நேற்று நைட்லேருந்து ஏதோ அந்த ஒரு இதில் நான் என்னமோ சொல்லுவாங்களே, இந்த பிரச்சனை சபதம் முடிகிற வரைக்கும் என் கூந்தலை நான் அள்ளி முடிய மாட்டேன், நான் கொண்டை போட மாட்டேன், இப்படியே தான் தலைவிரி கோலமாக திரிவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்கா. அவள் கண்ணில் உண்மையிலே ஆக்ரோஷம் தெரியுது. நானும் பார்த்துட்டேன். வேணாப்பா அப்படின்னா இதில் நீ தலையிடாத, கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான், நீ சேர்ந்து கொடுத்துருந்தா கூட வாபஸ் வாங்குன்னு சொல்லி நீ சொல்லலாம். நான் வாங்கவே மாட்டேன், கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ கூட A1 சுமியை மாற்றிட்டு A2 போடுப்பா, A1 சத்யாவா போடுப்பான்றதுக்கு கூட ஒத்துக்கிற மாட்டேங்கிறா. A1 தான் சுமி, A2 சத்யா. வலுவான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. வீடு தேடி வீட்டு வாச வரை. இப்ப இன்னும் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, அப்டேட்டு நானே கொடுத்துட்றேன். ஆதார் கார்டு, அப்புறம் அவங்க டேட்டாப்பு, இதுல பூராமே புள்ள பெற்றது எல்லாத்தையும் பிறப்பு சான்றிதழ் இருந்து அவை ஸ்கூல் சர்டிபிகேட், ஜாதி சர்டிபிகேட், வருமான சர்டிபிகேட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸ்கூல்ல வாங்கின அந்த டிராயிங், அது எல்லா சர்டிபிகேட்டும் எடுத்து இந்த வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாமே டோட்டலா சொல்லந்தா என்கிட்ட. நான் குழந்தைகளை சரி இவருக்காக பேசாம, ஏன்னா நீ பேசுற மைனர் குழந்தைங்களை, புரியுதா? இதை மட்டும் இப்ப அது மட்டும் இல்ல, நியூஸ் வரும் அதையும் பாத்துக்காங்க. இது நேரம் எங்க போகும்? மதுரை சைல்டு வெல்ஃபேருக்கு நான் போன் பண்றேன், அவங்க எடுப்பாங்க கையில. இதை என்ன மாதிரி நான் கொண்டு போறேன். இது ஆக்சுவலா உன் குழந்தைய அவ தப்பா பேசல. உன் குழந்தைய பெரியவனை சின்னவனை போக்சோ கேஸ்ல இருந்தவன் தான் சொன்னான். அது பப்ளிக்ல உலகத்துக்கே தெரியும், அந்த நியூஸ் வந்திருக்கு. ஆனா ஒரு பெத்த தாய, தான் பெத்த பிள்ளைய அப்ரூவ்டா டேட்டா பெருத்து அவ ஸ்கூலுக்கு மாத்திரம் எல்லாமே வச்சிருக்கா. அதை வச்சுட்டு அவ நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டா. ரெண்டாவது, இந்த விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷனோட விடுற மாதிரி இல்லை, சைல்டு லைனுக்கும் கூப்பிட்டு அவங்க மூலியமாகவும் மைனர் குழந்தைகளை தேவையில்லாமல் அவதூறு பரப்புனது அப்படின்னு சொல்லி அடுத்து அதுக்கும் ஒரு கேஸ் இருக்குது. ரெண்டாவது, சுமி மேலேயும் உண்டு, சத்யா மேலேயும் உண்டு. 2 பேர் மேலேயுமே தான். 2 பேருமே வீட்டுக்கு வந்தது, சின்ன பசங்க வீட்டில் இருந்ததுக்கு அதுக்கு போக்சோ கேஸ் வராது. நேற்று கூட நான் தவறுதலாக நைட்டு ஒரு ஆக்ரோஷத்தில் நான் பேசினேன், போக்சோன்னு சொன்னேன். ஆனால் போக்சோ கேஸ் இதில் வராது, சைல்டு கேஸ் வரும். 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை தேவையில்லாமல் வீட்டில் இருக்கும்போது குளமிரட்டல் விட்டது, வாசம் வரைக்கும் ரோட்டில் நின்று தகராறு பண்ணது, அவங்க பயந்து போய் அழுதுருக்காங்க. இவங்கள வச்சே வாக்குமூலம் கண்டிப்பாக சைல்டு லைனுக்கு கொடுக்கத்தான் போகிறாங்க, சைல்டு வெல்ஃபேர் அவங்களுக்கு கொடுக்கத்தான் போகிறாங்க. எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் வழக்குகளையும் எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு தயாராகிக்கங்க, ரெடியாக இருந்துக்கங்க களி திங்கிறதுக்கு. அடுத்தடுத்த அப்டேட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாங்கள் இப்போ ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம், மணியாச்சு, போயிட்டு அடுத்த இதை பார்க்கலாம். ஓகேவா? இனிமேல் எங்களுக்கு தூக்கம் கிடையாது. அடுத்து நாளைக்கு சுமிக்கு முக்கியமாக சொல்லிக்கிறேன், கோர்ட்லேருந்து உனக்கு வக்கீல் நோட்டீஸ் வரும்.
இன்னைக்கு கோர்ட்டு லீவு. நாளைக்கு போய் டைரெக்டாக கோர்ட்டில் போய் ஒரு வக்கீல் நோட்டீஸ் ரெடி பண்ணி உன் வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன். கையெழுத்து போடுறதுக்கு தயாராரு. நீயே முடியாதுன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன். கையெழுத்து நீ போட்டு தான் ஆகணும். ஜீவானம்சம் எவ்வளவு கேட்டாலும் கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை நான் கொடுக்கறதுக்கும் தயாராகிட்டேன். ஸோ எல்லாமே இனிமே முறைப்படி சட்டப்படி தான் போகும். நீங்கள் வந்த உடனே நீங்கள் அப்படியே வேகமாக ஏய் வீட்டு வாசலுக்கு வந்துட்டோம், சரியான பொம்பளையாக இருந்தால் வெளியே வா வா பயந்து எங்கேயோ ஓடிட்டார். நாங்கள் பயப்படலை, நாங்கள் பதுங்கினோம். எதுக்கு? பாயிறதுக்கு. இப்போ அடுத்தடுத்து எங்கள் பாய்ச்சல் வேற லெவலில் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க. வெயிட் அண்ட் சி. பாய்.